வணக்கம். சன்ரைஸ் நேரத்திற்கான இலங்கை செய்திகள் இணையவள தொகுப்புடன் வாசித்து அளிப்பது புஷ்பகலா பிரபாகரன். 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம். வடக்கிற்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க உள்ளார். எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு தந்தை செல்வா கலையரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற உள்ள நிகழ்வில் 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முற்றாக தடை. அடுத்த வருடம் முதல் லஞ்ச் சீட்டை முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி லஞ்ச் சீட் உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்ட பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனைக்கு உதவும் பிரித்தானியர். உலகளாவிய ரீதியில் பிரபல வர்த்தகரும் தொலைக்காட்சி பிரபலமுமான ஹொன்ஸ்டானிடோ பிரித்தானியாவின் பல்வேறு இடங்களில் நகை அடகு நிலையங்களை நடாத்தி வருகின்றார். இவர் இலங்கையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ராட்சத ரத்தின கல்லை விற்பனை செய்வதற்கு தான் உதவுவதாக அறிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக ரத்தினபுரி பகுதியில் இந்த கல் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆசியாவின் அரசு என அழைக்கப்படும் இந்த ரத்தின கல் சுமார் 300 கிலோகிராம் எடையுடைய மிகவும் அரிய வகை கல் ஆகும். குறித்த அரிய வகை ரத்தின கல் சுமார் 250 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியானது என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நாட்டில் தொடரும் மழையுடன் கூடிய காலநிலையால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. இயந்திரங்களின் செயலிழப்பு. வானிலை ஆய்வுத்துறையால் நிறுவப்பட்ட 38 தானியங்கி வானிலை அமைப்புகளில் 11 இயந்திரங்களின் ஆயுட்காலம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதுடன் ஜப்பானிய உதவியின் கீழ் 570 மில்லியன் ரூபாய் செலவில் இவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிகரிப்பு. டெங்கு நோயால் இவ்வருடம் இதுவரை 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் தொடரும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதனால் டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை. இவ்வருடம் 15 மாவட்டங்களில் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நெல் வயலில் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம். சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றி அமைப்பதால் 650க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சாரதிகளுக்கு எச்சரிக்கை. நாட்டில் நிலவும் மோசமான காலநிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் சாரதிகளுக்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தை பராமரிக்குமாறு ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இணையவள தொகுப்பின் செய்திகள் நிறைவு காண்கின்றன. நன்றி.